வணக்கம் நண்பர்களே, நான் ஆர்எஸ் ராஜா. பெங்களூர்ல ஒரு காதல் ஜோடி. இந்த ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஒரு காதல். ஆனா என்ன கொடுமைன்னா, இந்த காதலர்களை பிரிச்சு வச்சுட்டாங்க. ரெண்டு பேரும் சந்திக்கவே முடியாதபடி நிறைய நபர்கள் இந்த பக்கம் இருக்காங்க, அந்த பக்கம் இருக்காங்க. ஆனா கூட எப்படியாவது சந்திச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு மீட் பண்றது, லைப்ரரிக்கு போறேன்னு சொல்லி மீட் பண்றது. அப்படி எப்பெல்லாம் அவங்க ஒண்ணு சேர்றாங்களோ அப்பெல்லாம் ரெண்டு பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு மத்தவங்க பிரிச்சு கூட்டிட்டு போற அளவுக்கு அப்படி ஒரு காதலர்கள். ரெண்டு பேரும் தூங்குறதே இல்லை. இந்த தகவலை சொன்னது யார் தெரியுமா? ஜெயில் வார்டன். ஜெயில் வார்டன் சொல்றாருன்னா அந்த ரெண்டு பேரும் கைதியா அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. ஆமா, ரெண்டு பேருமே கைதி. இந்த காதலர்கள் ஏன் இந்த ஜெயிலுக்குள்ள வந்தாங்க, அப்படி என்ன தப்பு பண்ணாங்க, காதலிக்கிறது தப்பா அப்படின்னு நிறைய கொஸ்டின் இருக்குல்ல. எனக்கும் இந்த கேஸை ஃபர்ஸ்ட் படிக்கும் போது இவ்வளவு கொஸ்டின் இருந்துச்சு. இந்த எல்லா கொஸ்டினுக்கும் பதில் சொல்ற விதமாக தான் இந்த கிரைம் ஸ்டோரி வரப்போகுது. சரி, நீங்க இது வரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. 2007 கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடா மாவட்டத்துல பெல்தங்கடி தாலுக்கால குக்கேரின்னு ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தை சேர்ந்தவர் சங்கர நாராயணன் பட். இவருக்கு ஒரே ஒரு மகன், ரொம்ப அழகான பையன் கோவிந்த். இவருக்கு 27 வயசு. கோவிந்த் பட்டுக்கு அன்னைக்கு பொண்ணு பார்க்க போறதுக்காக சொந்தக்காரங்களாம் 2 கார் எடுத்துக்கிட்டு இவங்க கிராமத்துல இருந்து 50 கிலோமீட்டர் தூரமா இருக்கிற இன்னொரு கிராமத்துக்கு போறாங்க. ரொம்ப விமர்சையா பெண் வீட்டுல இருந்து இவங்க எல்லாம் வரவேற்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ரெண்டு பேரும் போட்டோவை பார்க்கும்போதே இந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனாலதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சில மொத்த பேர் அங்க போய் பார்க்கும்போது அவங்க தடபுடலாம் வரவேற்கிறாங்க. அந்த பெண் பேரு சௌமியா. அப்போ அவங்களுக்கு 20 வயசு. அதாவது மாப்பிள்ளைக்கு பொண்ணும் தனியா பேசுறாங்க. ரெண்டு பேருடைய டேஸ்டும் பிடிச்சு போகுது. ரெண்டு பேருமே ரொம்ப அழகான ஒரு ஜோடி. எங்களுக்கு மனப்பூர்வமா சம்மதம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு ரெண்டு பேருடைய விருப்பத்தையும் சொல்றாங்க. ரெண்டு குடும்பமும் சேர்ந்து பேசி ஒரு நாளை பிக்ஸ் பண்ணி அந்த நாள்ல ரொம்பவே விமர்சையா கல்யாணத்தையும் பண்ணிடுறாங்க. இந்த கோவிந்த் பட் இருக்கிறார்ல, அவர் ஒரு சர்வீஸ் என்ஜினியர். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அங்கேயே ஒரு தனி குடித்தனம் வைக்கிறாங்க. கணவன் மனைவி தனி வீட்டுக்கு போய் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த அழகான வாழ்க்கைக்கு சாட்சியா ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இப்படியே ஒரு 3 வருஷம் போகுது. இப்ப என்ன சொல்றாருன்னா கோவிந்த் பட்டு தன்னுடைய மனைவி சௌமியா கிட்ட, முன்னிட்டு நம்ம 2 பேரு, அதனால இந்த சம்பாத்தியம் நமக்கு போதும். ஆனா இப்ப நமக்குன்னு ஒரு குழந்தை வந்துருச்சு. அந்த குழந்தையோட எதிர்காலம், நல்ல ஸ்கூலு, அதுக்கு நம்ம நல்லா இருக்கும் போதே ஒரு பெரிய லெவல்ல செட்டில் பண்ணி கொடுத்தோம். அப்படின்னால இங்க இருந்து வேலை பார்த்தோம்னா நமக்கு செட் ஆகாது. அதனால நம்ம பெங்களூர்ல போயிட்டு அங்க வேலை பார்த்தோம் அப்படின்னா நிறைய சம்பாதிக்கலாம், நம்ம குழந்தையோட ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை அவர் கன்வின்ஸ் பண்றாரு. ஆமாங்க, நீங்க ரொம்ப கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு சௌமியாவும் சொல்றாங்க. அதனால பெங்களூர்ல போயிட்டு இவர் பார்த்திருந்த சம்பளத்தோட அங்க இருக்கிற ஒரு பிரைவேட் கம்பெனில போயிட்டு நல்ல சம்பளத்துல ஒரு வேலையும் தேடிக்கிறார். உடனடியா பெங்களூருக்கு இவங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க. பெங்களூர்ல 1 வருஷமா இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி 2009 சௌமியா என்ன சொல்றாங்கன்னா, இந்த குடும்பத்துக்காக நீங்க ஒரே ஆள் தான் கஷ்டப்படணுமா, நீங்களே டே நைட்டா ஒர்க் பண்றீங்க, பணம் கொண்டு வரீங்க, நான் தண்டத்துக்கே வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்குங்க, நானும் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவேன், நம்ம குழந்தைக்கு என்னுடைய வருமானமும் இருந்துச்சுன்னா ஃபியூச்சருக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்றாங்க. கோவிந்துக்கும் சௌமியா சொல்றது சரி அப்படின்னு படுது. சரிம்மா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. இந்த சௌமியா பெரிய அளவுல படிக்கல, பள்ளி படிப்போட அவங்க நிப்பாட்டினவங்க. அதனால என்ன சொல்றாங்கன்னா, ஃபேஷன் டிசைனிங் நான் படிக்கிறேன், ஒரு டிப்ளமோ கோர்ஸ் என்ன சேர்த்து விடுங்க, அது எங்கன்னு கூட நான் விசாரிச்சு வச்சுட்டேன். அதாவது மங்களூர்ல கற்கலா அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கிற NITTE அப்படிங்கிற ஒரு பிரைவேட் நிறுவனத்துல என்ன சேர்த்து விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவரே லட்சக்கணக்கில் பணம் கட்டி சேர்த்து விடுறாரு. கை குழந்தையா இருந்த தன்னுடைய குழந்தைய கொண்டு போயிட்டு சௌமியா அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு இப்ப மங்களூருக்கு இவங்க புறப்படுறாங்க. மங்களூர்ல கொண்டு போயிட்டு அங்க போய் ஒரு நல்ல லேடிஸ் ஹாஸ்டல் தன்னுடைய மனைவியை சேர்த்துட்டு மறுபடியும் பெங்களூருக்கு வீட்டுக்கு வந்தாருன்னா அவ்வளவு பெரிய வீடே வெறுமையா இருக்குது. இப்ப கோவிந்துக்கு தன்னுடைய மனைவி, விளையாடிட்டு இருந்த குழந்தை, எங்க திரும்பினாலும் இவங்க முகமாவே தெரியுது. இவ்வளவு பெரிய வீட்டுல நம்ம எப்படி தனியா இருக்க முடியும்? 2வது, நமக்கு மட்டும் எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு, அதனால இதை காலி பண்ணிட்டு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு முடிவெடுத்து தன்னுடைய மனைவிட்டையும் கேட்கிறாரு. ஆமாங்க, சரிதான் நீங்க சொல்றது, நானும் கோர்ஸ் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் பெரிய வீடை பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்களும் ஐடியா கொடுக்குறாங்க. அதனால இவர் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய நண்பர்கிட்ட எல்லாம் சொல்லி வைக்கிறாரு, நீங்க தங்கி இருக்கிற பேச்சுலர் ரூம்ல எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது இவருடைய நண்பர், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, பேரு வெங்கட ரமணா, அவர்கிட்ட சொல்லும் போது வெங்கட ரமணா சொல்றாரு, நான் தங்கி இருக்கிற வீடு இருக்கு, அது ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு தான், நான் ஹால்ல தான் தங்கியிருக்கேன், அந்த பெட்ரூம் யூஸ் பண்றது இல்லப்பா, நீ பாரு, உனக்கு பிடிச்சதுன்னா நீ இதையே ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொன்னதும்
கோவிந்த் போய் இதை பாக்குறாரு. பார்த்தா அவர் ரொம்ப பிடிச்சு போச்சு. பிடிச்சு போறது என்ன, தங்கிக்கலாம், அதிகபட்சம் ஆண்கள் அப்படித்தானே யோசிப்பாங்க, ரொம்ப கம்மியா இருக்கு, 2 மிச்சமாகும் அப்படின்னு யோசிக்கிற மனநிலையில இருந்த கோவிந்த் அதை உடனே ஒத்துக்கிறாரு. அப்படியே அவரும் ஷிஃப்ட் ஆகி அந்த வீட்டுல இருந்து எல்லாமே நர்மமா போயிட்டு இருக்குது. இவர் பெங்களூர்ல இருக்கிறாரு, மனைவி மங்களூர்ல இருக்காங்க. 2 பேரும் இப்ப அதாவது கல்யாணம் பண்ணில இருந்து பிரிஞ்சு இருந்ததே இல்லை ஒரு நாள் கூட. இப்போ முதல் முறையா பிரிஞ்சிருக்கிறாங்க. அந்த பிரிவை மனைவினால தாங்கிக்க முடியல. அடிக்கடி போன் பண்றாங்க. அவங்க படிக்க போன இடத்துல படிப்பு பாக்குறாங்களோ இல்லையோ, எப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஹஸ்பண்டுக்கு போன் அடிச்சுவாங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது 1 மாசம் போயிருச்சு. இந்த 1 மாசம் பிரிவுங்கிறது அவங்களால தாங்க முடியாத ஒரு பிரிவா இருக்கு. உடனே அவங்க ஹஸ்பண்ட வந்து, ஏங்க 1 மாசம் ஆயிடுச்சு, நம்ம மீட் பண்ணுமே, எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே, உடனே மீட் பண்ணலாமா அப்படின்னு அவரும் சொல்றாரு. சரி, எங்க வச்சு மீட் பண்ணலாம், நீங்க வாங்க இங்க அப்படின்னு ஒய்ஃபை கூப்பிடுறாங்க. நான் எப்படி அங்க வர்றது, நீ இங்கே வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அது எப்படிங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, நான் எப்படி அங்க வர முடியும் அப்படின்னு. அட ஏமா நீ வர, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, நீ ஏன் அப்படி நினைக்கிற, நீ வாங்க இங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி கூப்பிடுறாரு. அந்த பெண்ணும் இந்த வீட்டுக்கு வர்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து தங்கி போக அப்படி இருக்கிறாங்க. அந்த கூட இருந்த அந்த நண்பரும் ரொம்ப டீசெண்டா அந்த சௌமியா வரும்போதெல்லாம் அவர் வெளியில போயிடுவாரு. இந்த கணவன் மனைவிக்கு எந்த பிரச்சனையும் டிஸ்டர்பும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால அவரு ரொம்ப டீசெண்டா வீட்டை விட்டு வெளியில போயிடுவாரு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஏப்ரல் 30, 2010 அன்னைக்கு சௌமியா இவரை கணவனை பார்க்கறதுக்காக அந்த வீட்டுக்கு வர்றாங்க. வந்து வீட்டுல இருக்கும்போது 2 பேரும் தனிமையில சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் கோவிந்த் வந்து குளிக்கிறதுக்காக பாத்ரூம் போனாரு. பாத்ரூம் போனவரு திடீர்னு வெளியில இருக்கிற மனைவிக்கு சத்தம் கேட்குது. பாத்ரூம்குள்ள அவர் தவறி விழுந்துடுறாரு. அந்த சத்தம் கேட்ட உடனே வெளியில இருந்து சௌமியா கதவை அடிக்கிறாங்க. ஒரு பேச்சு மூச்சே இல்லை. ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா கதவை உடச்சிக்கிட்டு போயிட்டு உள்ளுக்குள்ள பார்த்தா அப்படியே வழுக்கி விழுந்து அடிபட்டு கிடக்குது. பேச்சு மூச்சே இல்லை. சௌமியாவுக்கு உயிரே போயிடுச்சு. ஏன்னா இப்படி ஒரு கணவன், அந்த கணவன் வந்து 1 நாள் 2 நாள் கூட பிரிஞ்சு இருக்க முடியல. அந்த கணவனுக்கு இப்படி அடிபட்டு போச்சுன்னா எப்படி இருக்கும் ஒரு இளம் மனைவி. உடனடியா ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வந்ததும் கணவனை தூக்கி போட்டு பக்கத்துல இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அறக்க பறக்க தூக்கிட்டு போறாங்க. இப்ப டாக்டர்ஸ் அவரை செக் பண்ணி பார்த்தா கோவிந்த் வர்ற வழியிலே இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. கேட்டதும் கதறி போயிடுறாங்க சௌமியா. ஹாஸ்பிட்டல் இருக்கிற மொட்டை மாடி போயிட்டு அங்கேருந்து மேலேருந்து குதிச்சிடலாங்கிற லெவலுக்கு அவங்க சூசைட் அட்டன் பண்றாங்க. உடனடியாக அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஊழியர்கள்லாம் அவங்கள தடுத்து நிறுத்தி அவங்க அப்பா அம்மாவுக்குலாம் ஃபோன் பண்றாங்க. கோவிந்தோடைய அப்பா அம்மா சங்கரநாராயணன் பட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எல்லாருமே வந்து இந்த பொண்ணை பிடிச்சி, ஐயோ சின்ன வயசுல இப்படி ஆகி போச்சு, வெறும் 30 வயசுல கோவிந்த் வந்து இறந்துடுறாரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த பெண்ணை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல அப்படின்னு எல்லா உறவினர்களும் முழிச்சிட்டு இருக்கும் போது, இப்படி 30 வயசுல ஒருத்தர் இறந்து போயிட்டா அது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் போகும். இப்ப இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ அங்க வர்றாங்க. வந்த இன்ஸ்பெக்டர் பேரு BN கோபாலகிருஷ்ணா, எஸ்ஐ பேரு சதானந்த். 2 பேருமே பெங்களூர் ஒயிட்ஃபீல்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனை சார்ந்தவங்க. வந்து இவர் எப்படி இறந்தாரு அப்படின்னு டீட்டெயில் கேட்கும்போது, பாத்ரூம்ல குளிக்க போகும்போது இது மாதிரி விழுந்துட்டாரு அப்படிங்கிற தகவலை அழுகையோட சொல்றாங்க சௌமியா. இதை உடனடியா போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், அப்படி பண்ணி தான் கொடுக்கணும் பாடியை அப்படிங்கிறது ப்ரொசீஜர். உடனடியா போஸ்ட்மார்ட்டம் ஏற்பாடு பண்றாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன வருது அப்படின்னா, ஆமா கோவிந்தோட தலையில அடிபட்டிருக்கு. ஆனா அந்த அடிபட்ட காயம் எப்படி இருக்கு அப்படின்னா, வலிக்கு விழுந்து அடிபட்ட மாதிரி இல்லை, ஏதோ ஒரு பொருளால வேணுக்குமே அடிச்ச மாதிரி ரொம்ப ஆழமான காயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம கோவிந்தோடைய உடல்ல அங்கங்க வேற வேற காயங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது ரிப்போர்ட்ல வருது. இதை பார்த்ததும் இந்த 2 பேருக்கும் சந்தேகம் வந்துருச்சு, இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐக்கும். தவறி விழுந்து இறந்து போன மாதிரி இல்லையே, ஆழமான காயங்கள் இருக்கு, இதை வந்து FIR பதிவு பண்ணி விசாரிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து அதெல்லாம் வேணாங்க, ஒரு சந்தேகம் இல்லை, யாருமே சந்தேகம் விசாரிக்க போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. சௌமியாவுக்கு வந்து இது எதுவுமே நினைவுல இல்லை. அவங்க வந்து கதறி துடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல இல்ல இதை என்கொயரி பண்ணணும்னு சொல்லிட்டு FIR பதிவு பண்றாங்க இன்ஸ்பெக்டரும் சப் இன்ஸ்பெக்டரும். அதுக்கப்புறம் இந்த சௌமியாவை கூப்பிட்டு என்கொயரி பண்ணும்போது அவங்க டீட்டெயிலா என்ன நடந்தது சொல்றாங்க. இந்த பெண் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரியுது. அப்போ எப்படி அவர் வந்து இறந்து போனாரு அப்படிங்கிறதுக்கான அந்த கேள்விக்கு பதிலே இல்லை. அப்படி இருக்கும்போது தான் சௌமியாவுடைய போன் ரெக்கார்ட்ஸ் எடுத்து செக் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணதான் மிகப்பெரிய அதிர்ச்சி அடைகிறாங்க போலீஸ் 2 பேருமே. ஏன்னா இந்த பெண் ஒரு சமீப காலமா, அதாவது ஒரு 6 மாச காலமா தினமும் ஒரு நம்பருக்கு 20 to 30 கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த நம்பர் வந்து கணவர் கோவிந்தோடைய நம்பர் கிடையாது, வேற ஒரு நம்பருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதுவும் பர்டிகுலரா ஏப்ரல் 30, அதாவது கோவிந்த் இறந்து போனார்ல அன்னைக்கு கூட
கோவிந்த் இறந்து போனதுக்கு அப்புறமும் கூட அந்த நாள்ல மட்டும் ஒரு 27 கால்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த நம்பருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்லாம தன்னுடைய கணவன் உயிர் போன அந்த செகண்ட்ல இன்னொரு நம்பருக்கு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் போலீஸ் பார்த்துட்டு அவங்க பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ மர்மமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சௌமியா இன்னொரு நபருக்கு மெசேஜ் பண்ணாங்கல்ல, அந்த நபரையும் கஸ்டடிக்கு எடுக்கிறாங்க. அந்த நபர் பேரு வெங்கட ரமணா. கோவிந்த் தங்கியிருந்தாருல அந்த ரூம்மேட், அந்த 2 பேரையும் கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டு ரொம்ப அன்பா கவனிக்க ஆரம்பிக்கிறதுல இந்த 2 பேரும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சௌமியா சொன்ன உண்மைகள் என்னென்ன அப்படின்னா, சௌமியா மங்களூர் போய் டிப்ளமோ கோர்ஸ்ல போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தன்னுடைய கணவனை பிரிஞ்சு இருக்க முடியாம அடிக்கடி போன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி போன் பண்ணும்போது நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாருல, அப்படி முதல் முறை வீட்டுக்கு வந்தபோது தன்னுடைய ஒரு பேச்சுலர் வீட்டுக்கு முதல் முறை ஒரு பெண் வந்தோன்னே இவன் வெட்கப்பட்டு வெங்கடரமணா வீட்டை விட்டு வெளில போயிடறான். எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு பார்த்து வெட்கப்பட்டு வெளில போனவங்க அடிக்கடி வரும்போது சின்ன ஒரு அறிமுகம் இருக்கும்ல, ஹாய் நல்லா இருக்கீங்களா, இந்த லெவல்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பேச்ச தொடர்ந்தவங்க சில நேரங்கள்ல இந்த கோவிந்த் வந்து டே ஷிஃப்ட் போவாரு, சில நேரத்துல நைட் ஷிஃப்ட் போவாரு. இந்த சௌமியா வந்து வீட்டுல தங்கி இருக்கும் பொழுது கணவர் இல்லாத சூழலும் ஏற்படும். அந்த சூழல்ல இந்த வெங்கடரமணா போயிட்டு அந்த பெண்கிட்ட வீட்லயே இருக்கீங்களே, உங்களுக்கு போர் அடிக்கலையா, வாங்களேன் ஒரு காஃபி சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சான். காஃபி சாப்பிட போனாங்க. இன்னொரு நாள் வாங்களேன் ஐஸ்கிரீம் சாப்பிட போவோம் அப்படின்னு கூப்பிட்டான். இன்னொரு நாள் மாலுக்கு கூப்பிட்டு போனான். இன்னொரு நைட்ல கணவன் வந்து வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நல்ல படம் வந்து பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி தியேட்டருக்கு போனாங்க. இந்த எந்த தகவலுமே கணவனுக்கு தெரியாம மறைச்சே வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இந்த சௌமியா. இந்த நட்பு எப்படி ஆச்சுன்னா 2 பேருமே போன் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. இந்த பெண் மங்களூர் போனதுக்கு அப்புறமும் தன்னுடைய கணவருக்கு தெரியாம வெங்கடரமணாவுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ஆரம்பத்துல ரொம்ப டீசெண்டா போயிட்டு இருந்த மெசேஜ் மிட் நைட்ல சேட்டிங் ஆரம்பிச்சதும் ரொம்ப ஆபாசமான மெசேஜா ஆரம்பிச்சு இவங்க தன்னுடைய நிர்வாண வீடியோவை அனுப்ப ஆரம்பிச்சாங்க. இவனும் அனுப்ப ஆரம்பிச்சான். அப்படி இவங்களுக்குள்ள கள்ள தொடர்பா இது மாறினதும் அதுக்கப்புறம் தன்னுடைய கணவனை பார்க்க வர்றப்ப தன்னுடைய கணவன் கூடயும் இருக்கிறது, கணவன் போனதுக்கு அப்புறம் இந்த வெங்கட ரமணா கூடவும் இருக்கிறத அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. 1 மாசத்துக்கு ஒரு திருப்ப வந்துட்டு இருந்த சௌமியா இவன் கூட இப்படி கள்ள தொடர்பு ஆனதும் இப்போ 1 வாரத்துக்கு ஒரு முறை வர ஆரம்பிச்சாங்க. வாரத்துல 2 முறை 3 முறை எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க. கேட்டா லீவுங்க, உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என்னுடைய கணவன்கிட்ட சொன்னேன். இந்த கோவிந்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. ஏன்னா தன்னுடைய மனைவி தன்னை பார்க்கறதுக்காக இப்படி அடிச்சு பிடிச்சி அங்கேருந்து பஸ் பிடிச்சி வராளே, இவ்வளவு லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பரிதாபமா நம்பி இருக்கிறாரு. ஆனா வந்த இடத்துல இவன் கூட இப்படி உல்லாசமா அந்த பெண் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு நாள் இந்த பெண் தன்னுடைய கணவனை பார்க்கறதுக்காக பெங்களூர் வர்றாங்க. அன்னைக்கு நைட் ஷிஃப்ட்டுக்காக கோவிந்த் வேலைக்கு போயிடுறாரு. சௌமியாவும் வெங்கடரமணாவும் என்ன பண்றாங்கன்னா அந்த வீட்டுல உல்லாசமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. வேலைக்கு போன கோவிந்த் என்ன பண்றாருன்னா அவருக்கு அன்னைக்கு உடம்பு முடியாததுனால சீக்கிரமே வேலையை முடிச்சுட்டு தூங்கலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாரு. அவர்கிட்ட ஒரு சாவி எப்போதுமே இருக்கும். அந்த சாவியை போட்டு திறந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சா தன்னுடைய அந்த பெட்ரூம்ல மனைவியும் நண்பனும் நியூடா இருக்கிறத அவர் பார்த்துறாரு. அது பயங்கரமான ஷாக்கு. 2 பேரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க. எதுவுமே சொல்லாம 2 பேருமே தனித்தனியா பிரிஞ்சு நிற்கும் பொழுது இவரும் எதுவுமே சொல்ல தன்னுடைய மனைவியை அழைச்சிட்டு பெட்ரூம்ல போய் கதவு சாத்தினாரு. ஒரு வார்த்தை கூட பேசலையா. அடுத்த நாள் காலையில தன்னுடைய மனைவி அழைச்சிட்டு மாமனார் வீட்டுக்கு போயிட்டார். மாமனார் வீட்டுக்கு போனதும் தன் அப்பா அம்மா கிட்ட ஏதோ சொல்லி அசிங்கப்படுத்த போறான்னு சொல்லி சௌமியாவுடைய கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி இருக்கு. அப்படி இருக்கும்போது மாமனார் வீட்டுல வச்சுட்டு சௌமியாவுடைய கையை பிடிச்சிட்டு பேசியிருக்காரு கோவிந்த். நமக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கு, ஏதோ நீ தெரியாம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்ட அப்படிங்கிறத நாங்க புரிஞ்சுக்க முடியுது, நீ இதை வந்து மறந்துடு, நானும் உன்னை மன்னிச்சிடறேன், இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதே நம்ம நினைச்சுக்கலாம், நம்ம குழந்தைக்காக நம்ம சேர்ந்து வாழணும், அதனால இதெல்லாம் விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கையை பிடிச்சிட்டு அப்படி பேசியிருக்காரு கோவிந்த். சரிங்க, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க, ஏதோ இப்படி நான் வந்து வேணுக்குன்னே பண்ணல, எதேச்சும் அப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பே பண்ண மாட்டேங்க அப்படின்னு அவங்களும் உத்தரவாதம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து எல்லாமே சமாதானமாகி கொண்டாந்து மறுபடியும் ஹாஸ்டல்ல விட்டுட்டு இவரு பெங்களூர் வந்துட்டு தனக்கு துரோகம் பண்ண அந்த நண்பன் வீட்டுல இருந்து உடனடியா வெக்கேட் பண்ணிட்டு வேற ஒரு ரூம் எடுத்துட்டு அங்க போய் தங்கிட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறார். ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த சம்பவத்துக்கு அப்புறம். இப்போ மனைவி என்ன பண்ணாங்கன்னா படிக்கிறதுல முழு கவனத்தை செலுத்தி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க கணவன் வேலை பார்க்கிறாரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு 3 மாசம் கழிச்சு
என்ன பண்றாருன்னா தன்னுடைய மனைவிக்கு போன் பண்றாரு கோவிந்த். சௌமியா போனை எடுக்கல. உடனடியா ஹாஸ்டல் நம்பருக்கு போன் அடிச்சா உங்க மனைவி உங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு தகவல் சொல்றாங்க. உடனடியா இந்த கோவிந்த் உங்க மாமனார் வீட்டுக்கு போன் பண்ணா இங்க வரலையே அப்படின்னு தகவல் வருது. அப்பதான் ஒரு விஷயம் புரியுது, இவ மறுபடியும் வெங்கடரமணாவை பாக்கிறதுக்காக பெங்களூர் வந்திருப்பாளோ அப்படின்னு சந்தேகப்பட்ட கோவிந்த் என்ன பண்ணாருன்னா வெங்கடரமணா இருந்த அந்த வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வெளியில தன்னுடைய மனைவியுடைய செருப்பு கிடக்கிறத பாத்துறாரு. அப்படியே காலிங் பெல் அடிச்சா 2 பேரும் வந்து கதவை திறக்கிறாங்க. இவர் நிக்கிறத பார்த்து ஷாக் ஆகி உள்ளுக்குள்ள இவர் நுழைஞ்சதும் அங்க இருந்த ஒரு இரும்பு கம்பி எடுத்து வெங்கடரமணா இவருடைய தலையில அடிக்கிறான். மறுபடியும் அடிச்சதுல அவர் கீழே வந்து மயக்கமாயி கீழே வருவாரு. இதை எல்லாமே சௌமியா இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அப்படியே அன்கான்சியஸ் ஆயிடுறாரு. அப்படியே மூக்கு தொட்டு பாக்குறாங்க. இறந்து போயிட்டாரு அப்படிங்கறத உறுதிப்படுத்துறாங்க. உடனடியா சௌமியா என்ன பண்ணாங்கன்னா பாத்ரூம்ல இருந்த பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு கீழே இருந்த பிளட் எல்லாம் கிளீன் பண்றாங்க. அதை கொண்டு போய் பாத்ரூம்ல ஊத்தி டோட்டலா அந்த இடத்துல சின்ன எவிடன்ஸ் கூட இல்லாத மாதிரி அதை கிளீன் பண்ணிட்டு கோவிந்துடைய பாடி எடுத்து பாத்ரூம் கொண்டு போயிட்டு டோட்டலா பிளட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அவருக்கு வேற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஆம்புலன்ஸ்ல அங்கிருந்து போன் பண்ணி கோவிந்துடைய உடலத்தில போட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றுறாங்க. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்து இன்ஸ்பெக்டரும் சப் இன்ஸ்பெக்டரும் மட்டும் சந்தேகப்படலை அப்படின்னா அன்னையோட கோவிந்தோடைய பாடி கொண்டு போய் எரிச்சிட்டு தலை முழுகிட்டு சௌமியாவும் வெங்கடரமணாவும் சேர்ந்து உல்லாசமா இருந்திருப்பாங்க. ஆனா அன்னைக்கு அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் போலீஸ்ல அவங்க சொன்னதும் கோர்ட் கொண்டு போய் இவங்க நிப்பாட்டுறாங்க. இந்த வழக்கு நடக்குது. இவங்களுக்கு எதிரான எல்லா சாட்சியங்களையும், அதாவது டெக்னிக்கல் எவிடன்ஸ், இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டது, இவங்க தாக்குன அந்த ஆயுதம், வீட்டுல இருந்த இந்த பிளட் சாம்பிள்ஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு இவங்க கோர்ட்ல ஒப்படைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2012 இந்த 2 பேருக்குமே ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. இந்த ஆயுள் தண்டனை அனுபவிக்கிறப்பதான் இவங்க ஜெயில இருக்கும்போது முதல் 20 நாள்லயே யாருக்கும் தெரியாம 3 முறை இவங்க சந்திச்சிட்டாங்களாம். இதைத்தான் ஜெயில் வார்டன் சொல்லியிருக்காரு. நான் ஓப்பனிங்ல சொன்னேன்ல, ஜெயில இருக்கிற காதலர்கள் ஒருத்தர் பிரிஞ்சு இருக்க முடியாம தூக்கம் வராம இருக்காங்க, உடம்புக்கு முடியல அப்படின்னு போய் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் 2 பேரும் மீட் பண்ணுவாங்களாம். லைப்ரரியில வச்சு மீட் பண்ணுவாங்களாம். மீட் பண்ணவே முடியல அப்படின்னா வெங்கடரமணன் என்ன பண்ணுவாருன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துலதான் பெண் கைதிகள் இருக்கிற இடம் இருக்குமா. அந்த பெண் கைதிகள் பாரா போற அந்த வழியையே பார்த்துட்டு இருப்பாராம். அதே மாதிரி அந்த பெண்ணும் வெங்கடரமணா எங்க இருக்காரோ அந்த திசையை நோக்கி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு காதல் கிடையாது, அப்படி ஒரு கள்ளக்காதல். இதுல என்ன கொடுமை அப்படின்னா 3 வயசு அந்த குழந்தை இப்ப சௌமியாவுடைய அம்மா கிட்ட வளருது. அந்த குழந்தைக்கு தனக்கு ஏன் அப்பா இல்லை, தன்னுடைய அம்மா எங்க போயிட்டாங்க அப்படின்னு எந்த விவரமும் இல்லாம பரிதாபமா அனாதையா வந்துட்டு இருக்கு அந்த குழந்தை. முறையற்ற காமம், முறையற்ற காதல் அது என்னைக்குமே சந்தோஷம் தராது. அது மிகப்பெரிய அழிவுலையோ இல்ல அவமானத்திலேயோ கொண்டு போய் விடும். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க, எந்த உடல் வேட்கைக்காக, உடல் வெறிக்காக தன்னுடைய சொந்த கணவனையே அவங்க கொண்டாங்களோ அந்த உடல் இச்சைய இதுக்கப்புறம் ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கனால அவங்க நிறைவேற்றிக்கவே முடியாது. 2 பேரும் பிரிஞ்சுதான் இருக்கணும் அப்படிங்கிறதுதான் விதி. இது என்னுடைய கருத்து. சரி, நம்மளுடைய இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் உங்கள் RS ராஜா. நன்றி, வணக்கம்.